ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனவா மீன் பெரட்டல்னு சொல்லலாம், வறுவல்னு சொல்லலாம். அது இன்றைக்கி என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன். வாங்க அது எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த கனவா மீன் பெரட்டல் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது செய்யறதுக்கு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் கனவா மீனை ரவுண்டாக கட் பண்ணாமல் நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு 1 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துடலாம். மறுபடியும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இது சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். நான் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்து இதில் வதக்கிட்டு இருக்கணும், அதே போல் தக்காளியும் 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின தக்காளியும் இதில் சேர்த்து நான் வதக்கியிருக்கிறேன். இந்த தக்காளி சேர்த்து நான் வதக்கின வீடியோ பார்த்திங்கன்னா ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் நான் தக்காளி சேர்த்தது வீடியோவில் பதிவாகலை. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவுக்கு தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். சேர்த்து தக்காளி இந்த அளவுக்கு இப்போ வதங்கி வந்திருக்குது. தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வர்றப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு இதை மூடி விட்டுடலாம். கொஞ்ச நேரத்தில் மூடிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்தில் ஓப்பன் செஞ்சிங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், எல்லா செலவும் சேர்த்து அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு தொக்கு நிறையா வேணும்னு நினைக்கும் போது நம்ம வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கலாம். எனக்கு அளவாக போதும் அப்படின்னு நினச்சதால நான் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்குறேன். அதுவே 2 கைப்பிடி அளவு சேர்த்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்குது பாருங்கள். இதில் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கனவா மீனை உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ இந்த மசாலாவோட கனவாலாம் நல்லா கலந்து வர்றப்போ நல்லா கலந்து விட்டுடணும். இந்த கனவா மீன் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சேர்த்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது தண்ணி வரும் இல்லைங்களா, அதுலேருந்து அது போல் கனவா மீன்லேயும் நம்ம நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டோம்னா தண்ணி விட்டு வரும். அந்த மீன்லேருந்து தண்ணி வெளியில் வரும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் செய்கிறேன். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் தண்ணி எந்தளவுக்கு மீன்லேருந்து வெளியில் வந்துருக்குது பாருங்கள். இந்த தண்ணியிலே இந்த கனவா மீன் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நான் ஓப்பன் செய்கிறேன். செஞ்சுட்டு நம்ம இப்போ இதை கலந்து விடலாம். ஓப்பன் செஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம். இனிமே மூடி போட்டு விடக்கூடாது. திறந்து வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம மறுபடியும் கலந்து விட்டு இப்போ இதை மூடி போட்டு விடக்கூடாது. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா அந்த தொக்கோடு சேர்ந்து இந்த கனவா மீனும் நல்லா பிரண்டு வரணும். நான் நல்லா ஓப்பனில் வச்சு நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை தூவிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டான கனவா மீன் பெரட்டல்னு சொல்லலாம், தொக்குன்னு சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் செஞ்சுருக்கிற இந்த கனவா மீன் பெரட்டல்
எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.